வெல்கம் டு கிச்சன் ஆர்கேட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ மிளகு மசாலா. மாதத்தில் ஒரு 3-4 தடவை வாழைப்பூவை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்ற சுவையெல்லாம் சேர்த்துக்கிற மாதிரி நம்ம துவர்ப்பு சுவையை அதிகமாக சேர்த்துக்கிறது இல்லை. அதையும் நம்ம சாப்பாட்டில் ரெகுலராக சேர்த்துக்கணும், அப்போ தான் நம்ம உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோவில் வாழைப்பூ மிளகு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முதல்ல நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். இந்த சோம்பு போட்ட உடனே நல்லா பொரியும். பொரிஞ்ச பிறகு இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1-2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 4-5 பல் அளவு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கணும். பூண்டெல்லாம் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் வதக்கின பிறகு இதில் வாழைப்பூ சேர்க்கணும். நான் வாழைப்பூ ஒரு சின்ன வாழைப்பூ எடுத்து க்ளீன் பண்ணி அதை மோரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இது எல்லாமே வதங்கினதுக்கு பிறகு அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை இதில் சேர்த்துக்கிறேன். எல்லா வாழைப்பூவையும் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கலக்கிற மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வெங்காயம் பூண்டு நம்ம தாளிச்சிருக்கிற கடுகு சோம்பு இது எல்லாமே எல்லா இடத்துலையும் எல்லா வாழைப்பூவோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இதில் ஒரு வாழைப்பூக்கு நான் ஒரே ஒரு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் தாளிப்புக்காக. இதுக்கப்புறம் நம்ம காரமெல்லாம் மிளகுல தான் சேர்க்க போகிறோம். மிளகு மிளகாயை விட உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வாழைப்பூவும் ஓரளவு எண்ணெயில் வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த மஞ்சள் பொடியை சேர்த்த பிறகு தண்ணி சேர்த்துக்கிறேன். வாழைப்பூ மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் வாழைப்பூ வெந்து வர்றதுக்கு அந்த தண்ணி வற்றுறதுக்கும் சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்த பிறகு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். அப்போ தான் வாழைப்பூ சீக்கிரமாக வேகும். இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடிக்கிறேன். ஒரு 5-6 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி வாழைப்பூ நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி மீதி இருக்கணும், அது வரைக்கும் வேக விடணும். இப்போ 3/4 அளவு வாழைப்பூ வெந்திருக்கு. இதுக்கப்புறம்தான் இதில் உப்பே சேர்க்கணும். முதல்ல உப்பு சேர்த்து வேக வைக்க வேண்டாம். இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன வாழைப்பூவுக்கு 3/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இது போதும். இதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு முழு மிளகை உரலில் இடித்து ஃப்ரெஷ்ஷாக பவுட்ரு பண்ணியும் சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மிளகு சேர்த்த பிறகு மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இது கிளறி மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் வேகாத மாதிரி தெரிஞ்சால் இந்த டைமில் கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். இப்போ நான் மறுபடியும் மூடி போட்டு மூடி இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுக்கிறேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் சுத்தமாக வற்றிருச்சு, லைட்டாக தான் இருக்குது. இதை நம்ம கிளறி விட்டு எடுத்தோன்னா இந்த தண்ணியும் வற்றிடும். இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும்.
மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டே இருக்கணும், தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும். முதல்ல வாழைப்பூ வேகும்போதே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். ஃபுல்லாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக தண்ணி மட்டும் வற்றிடும், வாழைப்பூ வேகாது. கடைசியாக தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற டைமில் விட்டு விட்டு வதக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதும் அது நல்லா கொதித்து அதுவும் ட்ரை ஆகும். கேப் விட்டு கிளறிட்டே இருக்கணும் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும். விருப்பப்பட்டீங்கன்னா கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. இந்த வாழைப்பூ மிளகு மசாலாவை சாம்பார் கூட ரசம் கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.